கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வாசிக்கலாம். மார்க் 1 அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 45வது வசனத்தை வரை. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக இருந்தார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிடவில்லை, அவர்களுக்கு சாட்சியாக செலுத்தி என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டான். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி என்று விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கியிருந்தார். திசையிலும் இருந்து ஜனங்கள் அவருக்கு வந்தார்கள். ஆமென். மார்க் 1 அதிகாரத்துல நீங்க காரியங்கள் இயேசு நீங்க அற்புதங்கள் இந்த மார்க் 1 அதிகாரத்துல மார்க் குறிப்பிட்டிருக்கிறார். விசேஷமா இந்த 40ஆம் வசனத்துல குஷ்ரோகி இயேசுவினிடத்தில் என்ன பண்றான்? யார் இந்த குஷ்ரோகி அப்படின்னா, பழைய ஏற்பாட்டத்துல அந்த யூத முறைமையின்படி இந்த குஷ்டரோகம் யாருக்கு வரும் அப்படின்னா, யார் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த என்ன வரும்? குஷ்டரோகம் வரும். இந்த குஷ்டரோகி வந்துட்டாங்கன்னா இந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல அவங்க தன்னுடைய ஆசாரிய இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க? தங்களை காட்டணும். ஏன் ஆசாரிய இடத்துல காட்டாங்கன்னா, அந்த காலத்துல டாக்டர் எல்லாம் மருத்துவர் யாருதான்னா ஆசாரியன் தான். என்ன நடந்தாலும் ஆசாரியன் காட்டணும். ஆசாரியன் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதுதான் தீர்ப்பு. இப்போ இந்த ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு அப்படின்னா அவன் நேரா ஆசாரியன் இடத்துல தன்னை போய் காமிக்கணும். அந்த ஆசாரியன் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் செக் பண்ணுவார், யோசிச்சு இது உண்மையான குஷ்டரோகமா இல்ல சாதாரண வெள்ளை படலா என்று பார்த்து நிதானித்து அறிந்ததுக்கு அப்புறம் குஷ்டரோகம் நிரூபிக்கப்பட்ட உடனே ஆசாரியன் தீர்ப்பளிச்சிருவாரு. இந்த மகனை என்ன பண்ணுவாங்க? பாளையத்துக்கு புறமா என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போய் விட்டுருவாங்க. ஊருக்கு புறமா போய் விட்டுருவாங்க. என்ன சட்டம் நியாயப்பிரமாணம்னா, இந்த மனுஷனோட யாரும் தொடக்கூடாது. இந்த மனுஷனை யாரும் தொடக்கூடாது. ஏன்னா தீட்டு. ஏன் இந்த குஷ்டரோகம் அப்படின்னா, இது வந்து ஒரு பரவற COVID-19 மாதிரி பரவற நோய் இல்லை. இது ஏன் பாளையத்துக்கு புறமா இருக்குது? பாளையத்துக்கு புறமா அவனை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, இது தேவனுடைய சந்நிதியை, ஆராதனை ஸ்தலத்தை இது வந்து தீட்டுப்படுத்துகிறது. மனுஷனை தீட்டுப்படுத்துறது இல்ல. பாளையத்துக்குள்ள என்ன இருக்குன்னா ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எது இந்த மனுஷனால இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன படக்கூடாதுன்னா தீட்டுப்பட கூடாது. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆசாரியன் அவனை ஊருக்கு புறமா என்ன பண்ணிடுவாங்க? ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்போ ஊருக்கு புறமா போயிட்டானா அவ்வளவுதான். அவனுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா அப்படின்னா, அவனுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. எப்படி நான் சுத்தமாவேன் அப்படின்னா, ஒண்ணு செய்யணும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்துல இந்த குஷ்டரோகி குறித்து ஒரு பிரமாணத்தை என்ன பண்றாரு? தேவன் கொடுத்திருக்கிறார். யார் குஷ்டரோகி வந்தா என்ன பண்ணணும், அவங்க எப்படி அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகும் குறித்த ஃபுல் டீட்டெயிலா மோசேக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்? நியாயப்பிரமாணத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பாளையத்துக்கு புறமான யாரும் அந்த மனுஷனோட தொடவோ பேசவோ கூடாது. அப்படி ஏதோ அவன் பாளையத்துக்குள்ள அவன் என்ட்ரு ஆகினானா அவன் சொல்லணும், நான் தீட்டுள்ளவன். என்ன சொல்லணும்? சத்தமா தீட்டுள்ளவன் கத்திட்டே என்ன பண்ணணும்? அவன் வரணும். அவன் வர்றதை பார்த்து எல்லாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க? தள்ளி விலகி போய்க்குவாங்க. அப்படி யாராவது அவனை தொட்டுட்டாங்கன்னா அவனும் என்ன ஆயிடுவான்? தீட்டுள்ளவனா மாறிடுவான். யார குஷ்டரோகி தொடுறாங்களோ அவனுக்கும் அந்த குஷ்டரோகம் வந்துடும். தொடர்றவங்க மூலியமா எனக்கு இந்த குஷ்டரோகம் நிறைய விதத்துல இருக்கு. நம்ம போடுற ஆடையிலிருந்து ஆடைக்கு ஒரு குஷ்டரோகம், அந்த பில்டிங் ஒரு குஷ்டரோகம், கட்டண வீடுக்குன்னு ஒரு 3 குஷ்டரோகம் இருக்கு. இப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்துருச்சு. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, அவன் 2 பலியை செலுத்தணும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த பலியை அவன் செலுத்தணும். இந்த பலி அவனுக்காக யாரு செய்யணும்னா ஆசாரியன் செய்யணும். யாரு செய்யணும்? பிரதான ஆசாரியன். அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டுல எல்லாத்துக்கும் யாருதான் முன்னாடி நிப்பா? ஆசாரியன். ஆசாரியன் யாருன்னா தேவனுக்கும்
மனுஷனுக்கும் உள்ள ஒரு பெரிய பாதையா நின்று செயல்படுகிறதா யாரு? ஆசாரியன். இப்போ இந்த மனுஷன் ஏன் இன்னும் குஷ்டரோகமா இருக்கிறான், இந்த மனுஷன் இன்னும் பாவ நிவர்த்தி செய்யலையா அப்படின்னா அது நமக்கு கொடுத்த வேதத்துல அந்த தெளிவு நமக்கு கொடுக்கப்படல. ஆனா அந்த மனுஷன் என்ன செய்யணும்னா அந்த குறிப்பிட்ட காரியங்களை ஆசாரியனுக்கு செலுத்தணும். ஆசாரியன் இந்த மனுஷனுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசணும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க, இந்த நோயை அவனை விட்டு நீக்குங்கன்னு யாரும் முறையிடணும்னா ஆசாரியன் முறையிடணும். இப்போ இங்க இருந்து பார்த்தா இவனுக்காக இன்னும் என்ன பண்ணல, யாரும் முறையிடல. அப்படி முறையிட்டு இருந்தானா என்ன பண்ணிருப்பாங்க, குஷ்டரோகம் இவனை விட்டு நீங்க இருக்கும். இப்போ இந்த குஷ்டரோகியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் யார் குஷ்டரோகிங்கிறத, யார் குஷ்டரோகி, யாரு குஷ்டரோகம் வரும்? பாவம் செஞ்சவங்களுக்கு என்ன வரும்? குஷ்டரோகம் வரும். பாவம் ஒருத்தன் குஷ்டரோகம் வந்துருச்சுனாவே அந்த பாளையத்துக்கே தெரிஞ்சிடும் இவன் யாரு, தேவனால தண்டிக்கப்பட்டவன். தேவன் தான் அந்த பலியை செலுத்தினாலுமே தேவன் மனம் இறங்கி அவனை சுகமாக்குனாதான் சுகம். வேற யாரும் என்ன பண்ண முடியாது, யாரும் சுகமாக்க முடியாது, அவனை தொடவும் முடியாது. அதான் பிரமாணம். இப்போ இந்த மனுஷனுக்காக இந்த இயேசு வாழ்ந்த நாட்கள்ல யாரும் என்ன பண்ணல, நிக்கல. இப்போ இந்த மார்க் 1:40 நம்ம பாக்குறோம். இப்போ மார்க் தெளிவா குறிப்பிடல, அந்த பைபிள்ல அந்த மார்க் எழுதினவர் தெளிவா குறிப்பிடல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இயேசு எங்க இருந்தாரு, இந்த குஷ்டரோகி எங்க இருந்தா அதை குறிப்பிடணும். மத்தேயுல பாத்தீங்கன்னா மத்தேயு 8 வாட்சி பாத்தீங்கன்னா மலை பிரசங்கத்தை முடிச்சு கீழே வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த குஷ்டரோகி ஆண்டவருக்கு நேரா முறையிடுறத பார்க்கிறோம். அந்த முதல்ல 40 அவன் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த 40 ஆண்டவரிடத்துல முழங்கால் படியிட்டு என்ன பண்றான், ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறான். இப்போ கிறிஸ்துவன் அண்டி வந்திருக்கிற நமக்கு நம்முடைய இப்ப இந்த குஷ்டரோகம் எதுக்கு அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா பாவத்திற்கு அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பூமியில பாவத்தை மன்னிக்கணும்னா இயேசுவை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாது, நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, மன்னிக்கவே முடியாது. இப்போ இயேசுவிடத்துல இப்போ இயேசு என்று அறிந்திருந்தானா அறியலையா தெரியல, ஆனா இவன் இயேசுவன் விசுவாசிச்சிருக்கிறான். அதனாலதான் அந்த வசனத்தை பின்னாடி நாட்கள் பார்க்க உம்மால் ஆகும், இயேசுவே உங்களால முடியும் ஆண்டவரே, இந்த குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்க உங்களால முடியும் அப்படின்னு முழங்கால் படிக்கிட்டு தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்துகிற ஒரு குஷ்டரோகியா இந்த குஷ்டரோகி இருக்கிறான். இப்ப நம்மளும் அநேக நேரங்கள்ல நமக்கு ஏதோ ஒண்ணு துக்கம் வியாதி நம்ம யாரிடத்துல வரோம், இயேசுவிடத்துல வரோம். அப்படிதானே, ஆண்டவரே என் பாவத்தை நீக்குங்க அப்படின்னு முழங்கால் படி தன்னை தாழ்த்துகிற ஒரு பக்குவத்துக்குள்ள இப்போ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில என்ன வந்தாலும் நம்முடைய தேவ சமூகத்துல தாழ்த்துகிற ஒரு நல்ல பழக்கத்தை என்ன பண்ணணும், நம்ம ஒரு அனுதின வாழ்க்கையில ஒரு அனுபவம் வச்சிருக்கணும். அந்த அனுபவம் தான் அடுத்த காரியங்கள்ல அவனுக்கு கீழ் நாட்டுல பார்க்கிறோம், அவனுக்கு சுகம் கிடைக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை ஏன் இன்னும் இந்த குஷ்டரோகங்கிற ஒரு வியாதி, குஷ்டரோகங்கிற ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வேதனையுள்ள வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையில ஏன் மாற மாட்டீங்கன்னா, இந்த குஷ்டரோகை போல தேவ சமூகத்துல இன்னும் நம்ம என்ன பண்ணல, தாழ்த்த முன் வரல. இன்னும் நம்ம என்ன விரும்புவோம், நான் என்ன அவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு நினைவுலே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நினைவு மாறி தேவ சமூகத்துல எப்போ முழங்கால் படி ஆண்டவரே இது என்னுடைய பாவம், இந்த குஷ்டரோகம் என்ன நான் செஞ்ச பாவத்தினால வந்ததுன்னு தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார், நமக்காக கிரியை செய்வார். அடுத்து விசுவாசமான அறிக்கை, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ஆகும். ஏன் அப்படி கேட்டா அப்படின்னா, உமக்கு சித்தமானால் அப்படின்னா இங்க சித்தம் அப்படிங்கிறது விருப்பம். நீங்க விரும்பினா என்ன பண்ணுங்க, என்ன சுகமாக்குங்க. ஏன் அப்படி அந்த வார்த்தைய அவன் அந்த குஷ்டரோகன் அப்படி குறிப்பிடுறான் அப்படின்னா, அந்த பாளையத்துல யாருமே அந்த குஷ்டரோகியத்தோட என்ன பண்ண மாட்டாங்க, விரும்பவே விரும்ப மாட்டாங்க. ஒண்ணு, நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொடவும் கூடாது. அதனாலதான் இந்த மனுஷனுக்காக ஒரே ஒருத்தர் தான் செய்யணும், தொடக்கூடாது. ஒரே ஒருத்தர் பரிகாரம் பண்ணணும், யாரு, ஆசாரியன். இப்போ இந்த மனுஷனுக்காக பரிகாரம் செய்யும் யாரும் இல்ல, தொடவும் யாரு, இவனை சுத்தமாக்க யாரும் விரும்பல. அதனாலதான் இவன் தன்னுடைய தாழ்த்தி ரெக்யூஸ்டா ஒரு பணிவா ஆண்டவரிடத்துல கேட்கலாம், என்ன சுத்தமாக்க நீங்க விரும்புறீங்களா ஆண்டவரே, என்ன சுத்தமாக்க நீங்க
விரும்புறீங்களா அப்படின்னு தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்தி தன்னை அர்ப்பணிப்போடு என்ன பண்றான், தேவனிடத்துல தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துறான். அடுத்து இயேசு சொல்றாரு, இயேசு மனதுருகி, இயேசு மனதுருகிறார். இப்போ ஒரு பதத்துல நம்ம பார்க்கிறோம் இயேசு மனதுருகின், மூல பதத்துல 2 விதமா இது அர்த்தம் பண்றாங்க. மனதுருக்கம் அப்படின்னா இரக்கம் செய்யறது, அது மாதிரி வரும். இன்னொரு விதத்துல என்ன, இயேசு மனதுருகின்னு இருக்கு, இன்னொரு பதத்துல இயேசு கோபமடைந்தார், 2 அர்த்தம் இருக்கு. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன். அடுத்து உமக்கு சித்தமானால் அவங்க என்று சொல்லி இயேசு தன் கையை நீட்டி என்ன பண்ணார், அவனை தொட்டார். தொட்ட உடனே சுகம் நடந்துச்சா, நடந்ததா? அவனை தொட்டு சுகமாக்குனாங்கிறத விட ஏன் தொட்டார் அப்படின்னா, இந்த தொடர்றது என்னன்னா நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றாரு, இந்த குஷ்ரோகிக்கு விரோதமான காரியத்தை யார் இங்க முறியடிக்கிறா, இயேசு முறியடிக்கிறார். யார தொடக்கூடாது, யார தொடமாட்டாங்கன்னு இந்த பாளையம் சொன்னதோ அவரை யார தொட்டா, இயேசு. இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு தடையா இருக்க முடியாது, இயேசுவுக்கு நியாயப்பிரமாணம் தடையா இருக்க முடியாது. அதனாலதான் இயேசு தொட்டார். எந்த நியாயப்பிரமாணம் தொடக்கூடாதுன்னு மோசையினால பிரமாணமா இந்த பாளையத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த பிரமாணத்தின்படியே என்ன பண்றாரு, அந்த பிரமாணத்திற்கு அடுத்த பிரமாணமா தொட்டு இந்த குஷ்டரோகி என்ன பண்றாரு, சுகமாக்குறாரு. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமா எந்த பிரமாணங்கள் இருந்தாலும், யார் விரோதமா கையெழுத்திட்டாலும் அவர்களுக்கு மேல ஒரு பிரமாணம் யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறார். அதனால என்ன பண்ண தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. உங்களுக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் அவர்களுக்கு மேல கிரியை செய்கிற ஒரு கரம் யார் இருக்கிறா, விசுவாசிக்கிற மாதிரி சத்தமா அல்லேலூயா. எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எல்லா கரங்களுக்கும் மேல ஒரு கரம் என்னை தொட வந்து கொண்டிருக்கிறது, விசுவாசிக்கிற மாத்திரம் சத்தமா அல்லேலூயா. அடுத்து இயேசு மனதுருகி கையை நீட்டி தொட்டு, எனக்கு விருப்பம் உண்டு, நீ என்ன ஆகு, எனக்கு விருப்பம் இருக்கு, நீ சுத்தமாகு அப்படின்னு. இப்போ அந்த 2 பதத்தை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இயேசு மனதுருகினார் அப்படின்னு. ஏன் இயேசுக்கு இந்த மனதுருக்கம் அப்படின்னா, இந்த மனுஷனுக்காக யாரும் என்ன பண்ண வரல, யாரும் என்ன பண்ண வரல, முன் வரவில்லை. யாருமே இந்த பாளையத்துல இவனுக்காக பரிதபிக்கிற ஆசாரியன் கூட என்ன பண்ண வரல, முன் வரல. அதனாலதான் இயேசுக்கு இந்த மனுஷனை பார்த்த உடனே இந்த குஷ்ரோகங்கிறது அவ்வளவு வேதனையான ஒரு காரியம். இந்த கை கால்களை அது அரிக்கும், அது பிக்கும், அது அழுகும், அது நாற்றம் அடுக்கும். அவனவே என்ன பண்ண முடியல, விரும்பத்தக்க ரூபம் அவனுக்கு இல்ல இருக்காது. அவன் கூட அவனுக்கு இறக்கம் செய்யாத இடத்துல இயேசு என்ன பண்றாரு, அவனுக்காக இறக்கம் செய்யறது அந்த மனதுருக்கத்தை குறிக்குது. இன்னொரு இடத்துல இயேசு கோவப்பட்டார் இருக்கு. ஏன் இயேசு கோவப்பட்டார்னு இன்னொரு பதத்தில் நம்ம தமிழ் வேதாகமத்துல குறிப்பிடல. ஏன் கோவப்பட்டார்னு குறிப்பிடுறாருன்னா, இந்த கோவம் ஏன் வருதுன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் மேல என்ன பண்றாரு, கோவப்படுறாரு. இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ண முடியல, அவனை சுகமாக்க முடியல. இந்த 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 கோபம் எது மேல குறிப்பிடுறதுன்னா, இந்த நோயை குறிப்பிடுது, இந்த பாவத்தை குறிப்பிடுது. இந்த பாவத்தின் மேல என்ன பண்றாரு, இயேசு கோவப்படுறாரு. இவன் மேல என்ன பண்றாரு, மனதுருகிறார். ஆனா அந்த பாவத்தின் மேல, அந்த நோயின் மேல, அந்த குஷ்டரோகத்தின் மேல என்ன பண்றாரு, கோபப்படுறாரு. 2 விதமா என்ன பண்றாங்க, இந்த நாள் பிரிக்கிறாங்க. இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்ம அநேக நேரங்களில நம்ம பாவம் செய்யறோம், நம்ம அநேக நேரங்களில தவறுறோம். நம்முடைய இருக்கிற ஜனங்கள் மத்தியில யாராவது தவறிட்டாங்கன்னா நம்ம மாறுதலா பண்றோம், அவன் மேல கோபப்படுறோம், அவனை வெறுக்கிறோம், அவனை தூஷிக்கிறோம், அவனை கடிந்து கொள்றோம். ஆனா இயேசுங்க என்ன பண்றாருன்னா, அவன் மேல மனதுருகி அவனை சுகமாக்குறாரு. அவனுடைய நோயின் மேல, அவனுடைய பாவத்தின் மேல என்ன பண்றாரு, கடிந்து கொள்கிறார், கோபப்படுகிறார். இதனால நம்முடைய கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பாடம் என்னன்னா, நம்முடைய பாவம், நம்முடைய சுற்றி இருக்கிற மனுஷர்கள் அநேக நேரம் தவறு செய்வாங்க, அநேக விழுந்து போவாங்க. நம்முடைய கண் முன்பாக அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா உடனே என்ன பண்ணிடக்கூடாது, போய் நின்று அவனை நியாயம் தீர்த்திடக்கூடாது. அவனுக்கு என்ன செய்யணும், அவன் மேல மனதுருகணும். இயேசுவை போல என்ன பண்ணணும், நம்ம அவனுக்காக மனந்துருகணும். ஆனா அவன் பாவத்தை என்ன பண்ணணும், நம்ம கடிந்து கொள்ளணும். அவன் பாவத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணணுங்க, பிரித்து. இந்த பிரித்து கொள்ளுகிற புரிதல் இல்லாத நீங்க ஒரு நாளும் அந்த ஊழியத்தை செஞ்சிட கூடாது. அது ரொம்ப தவறுள்ளதெல்லாம் போய் முடிஞ்சிடும். அவன் ஏற்கனவே உடஞ்சு வந்திருப்பான்,
இன்னும் நீங்க உடைச்சு என்ன பண்ணிடக்கூடாது, அனுப்பிட கூடாது. சபை விசுவாசி இருக்கிற நம்ம எல்லாம் ஒரு ஊழியத்துக்கு போறீங்க, எல்லாம் உடைஞ்சிருக்கிறாங்கன்னா போய் நீங்க செஞ்ச பாவத்தினாலதான் நீங்க இப்படி இருக்கிறீங்க மனது அப்படி என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இந்த பாவத்தை மறைமுகம் பாவத்தை கடிந்து கொண்டு அந்த மனுஷனுக்காக மறைவிடத்துல தேவனிடத்துல என்ன பண்ணணும், பரிந்து பேசி அவனுக்கு தேவனிடத்திலிருந்து விடுதலையை வாங்கி கொடுக்கணும். ஆனா இயேசு இந்த இடத்துல இந்த தொட்டாருங்கிறத இன்னொரு பதத்துல இன்னொரு விதமா என்ன சொல்றா, பழைய ஏற்பாட்டுல இந்த குஷ்ரோகியின் மூலியமா ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க, யாருன்னா மோசேக்கு விரோதமா மிரியாம் என்ன பண்ணாங்க பேசுறதுனால இயேசு தேவன் என்ன பண்ணாரு, அந்த நெற்றியில உடம்புல மிரியாமுக்கு குஷ்ரோகம் வந்துருச்சு. இப்படி குஷ்ரோகம் வந்ததுனால யார் பரிந்து பேசினா, மோசே என்ன பண்ணாரு, பரிந்து பேசினா. இப்போ நமக்கு விரோதமா இந்த நாள்ல உங்களுக்கு விரோதமா யார் பேசியிருந்தாலும் அவங்களுக்கு பரிந்து பேசுகிற ஊழியத்தை என்ன பண்ணணுமா, பரிந்து பேசுகிற ஊழியத்தை நம்ம செய்யணும். ஏன் மோசே அந்த ஊழியத்தை செஞ்சாருன்னு நான் விளக்குறேன் அப்படின்னா, மோசையின் ஆரம்பம், மோசே பெரிய ரட்சகன், முழு அந்த இஸ்ரவேல் தேசத்தை காக்குகிற பெரிய ரட்சகனா தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார். அது அவனுக்கும் தெரியாது, குடும்பத்துக்கும் தெரியாது. ஆனா அந்த ஆரம்ப நாட்கள்ல அவன் குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு ஊழியம் செய்த யாருன்னா இந்த மிரியாம் அக்கா. யாரு இந்த மிரியாம்? இந்த மிரியாமுடைய ஊழியம் மோசையின் ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. உங்க வாழ்க்கையில நீங்க வளர்கிற நாட்கள்ல உங்களுக்கு ஊழியம் செய்தவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க மறந்து விடவே கூடாது. அவங்க உங்களுக்கு இப்ப உங்களுக்கு உள்ள ஒரு கசப்புல நீங்க வெறுப்பா இருக்கலாம். ஆனா முன் நாட்கள்ல நீங்க வளர, நீங்க பிரயாசப்பட, நீங்க ஸ்டெப்னா நிக்க, நீங்க தொடர்ந்து ஓட, நீங்க விசுவாசத்துல வளர, இன்னும் தரிசனத்துல வளர, கிறிஸ்துவுக்குள்ள வளர யார் முன்மாதிரியா இருந்திருக்கா, உங்களுக்காக ஊழியம் செஞ்சவங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த குஷ்ரோகி குறித்து நம்ம இந்த நாட்களை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அடுத்த பிரச்சனை வருது, இயேசு மனதுருகினார்னு பார்த்தோம். இப்போ 40, 41, 42 இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு, அவனுக்கு பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதி வந்துருச்சு. இத்தனை வருஷமா குஷ்ரோகத்துல, வியாதியில, வேதனையில, துக்கத்துல இருந்த அந்த குஷ்ரோகி யாரு சுகம் கொடுத்துட்டா, யார் சுகம் கொடுத்துட்டா, இயேசு சுகம் கொடுத்து. இப்போ அந்த இயேசுவை குறித்து, மனதுருக்கத்தை குறித்து பார்த்தோம். அடுத்து வராரு. நம்ம எப்பயுமே ஒரு பைபிள் வசனத்தை எடுத்துட்டோம்னா என்ன முதல் பகுதி எடுத்துருவோம், இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், நீ இடங்கொண்டு வலது புறமாய் இடது புறமாய் இடங்கொண்டு பெருகுவாயாக, அல்லேலூயான்னு ஒரு வசனம் வருது. வந்து என்ன வருது, உள்ள இருந்து வருது. இப்போ நம்ம இந்த குஷ்ரோகி யாரு இல்ல, நம்மதான். யாரு? இப்போ பழைய ஏற்பாடு படி அவனுக்கு குஷ்ரோகம், புதிய ஏற்பாடு படி குஷ்ரோகம் பாவத்தை குறிக்குது. அவனுக்கு பழைய ஏற்பாடு படி மேல தோல்ல வந்தது குஷ்ரோகம். இப்போ நமக்கு உள்ள அந்த குஷ்ரோகம் பாவம் என்கிற இந்த குஷ்ரோகம் யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ள உங்களுக்கு விரோதமா உங்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அழிச்சுக்கிட்டு இருக்குது. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தான் முதல்ல தெரியும். அப்புறம் யாருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் மேல இயேசுவுக்கு தெரியும். இந்த நாட்கள்ல இது போல உங்க வாழ்க்கையில ஒரு பாவம் என்கிற என்ன பாவத்தை உங்க இருதயத்துல இன்னும் அது நொறுக்கி, இன்னும் அதை தூண்டி உன் வாழ்க்கையை சீரழிக்குது, அந்த பாவத்தை என்ன பண்ணுங்க இந்த நாள்ல ஆண்டவரே இந்த பாவத்தை நான் விடுபட விரும்புறேன். இந்த குஷ்ரோகை போல ஒரு சமூகத்துல தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர நீங்க விரும்புறீங்களா, நான் வெளியே வர நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுங்க. இந்த நாள் மாத்திரம் இல்ல, எந்த நாள் அனுதினமும் உங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க என்ன விரும்புறீங்களோ, இந்த குஷ்ரோகியை போல நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை என்ன பண்ணுங்க வாழ்க்கையில செய்யுங்க. அப்படி இப்போ முடிச்சாச்சு, இயேசு சூழ்நிலை கொடுத்துட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. இல்ல நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த வாழ்க்கையில எங்க குடும்பத்துல எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு கல்யாணம் நடக்காம இருக்க, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. என் பிள்ளை எதிர்காலம் என்னன்னு தெரியல, ஒரு அற்புதம் செய்யுங்க. என் தொழில ஒரு வருமா, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. இப்ப ஏசு என்ன பண்றாரு, சரி நீங்க என்ன பண்றீங்க, கேட்டீங்க, மனதுருக்கிட்டீங்க, அப்புறம் தாழ்மையாயிட்டீங்க, விசுவாசமா அறிக்கிட்டீங்க, உங்க விருப்பம் தான் ஆண்டவரே என்ன பண்ணிட்டீங்க
சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உங்க கண்ணீரை கேட்டு, உங்க மனதுருக்கத்தை கேட்டு, உங்களுடைய எல்லா அழுகையும் கேட்டு என்ன பண்ணிட்டாரு? ஒரு பெரிய பதில தந்துட்டாரு. ஓகேவா? அடுத்த பாட்டு வருது. என்னது? அடுத்த வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி. இவ்வளவு நேரம் யாரு முக்கியமானா இருந்தா? குஷ்ரோகி முக்கியமா இருந்தான். குஷ்ரோகி குத்து பார்த்தா, முழங்கால் படிக்கிட்டான், தேவனை அறிக்கையிட்டான், தன்னை தாழ்த்தனா பார்த்தான். அடுத்து இயேசு அவனை பார்த்து சொல்றாரு. 42ஆம் வசனத்தை 43 வரை. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இரு. ஆமென். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு சத்தமா பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எச்சரிக்கையாரு. எச்சரிக்கையாரு. எதற்கு? முதல்ல இயேசு மனதுருகினார். ஏன்? அவன் அந்த சூழ்நிலையில மிகவும் வேதனையோட வந்திருக்கிற அவன் சூழ்நிலையை பார்த்து மனதுருகி இறக்கப்பட்டு அற்புதம் செய்யறாரு. அடுத்து சொல்றாரு, நீ இதை ஒருவருக்கும் என்ன பண்ணாத, சொல்லவே கூடாதுன்னு சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. கட்டளை இடுறாரு. நீ இதை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்படி சொல்றது ஓகேவா? இயேசு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்யற. என்ன பண்ணுவீங்க? ஆனா இங்க என்ன சூழ்நிலை அப்படின்னா, சொல்லணும், அது நல்ல காரியம். இங்க என்ன சூழ்நிலை அப்படின்னா, இந்த வாழ்ந்த நாட்கள்ல ரோமர் அந்த யூதர்களை ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு வச்சிருந்தாங்க. ரோமர் ராணுவம், ரோம எல்லா அந்த அதிகாரிகள் யாருக்கு விரோதமா இருந்தாங்கன்னா, இந்த யூத அமைப்புகளுக்கு, இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமா இருந்தாங்க. இதை விட என்ன இன்னொரு விசேஷம்னா, அவங்க யெகோவா பிதா ஒருவர் தான் தெய்வங்கிறத ஒரு கூட்டம், யாரு? யூதர்கள். இப்போ அதுல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு. யாரு? இயேசு. நான் தான் பிதா, நானே வழி சத்தியம் ஜீவனா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது அப்படின்னு இப்ப இயேசு ஒரு பக்கம் வந்ததுனால, இப்போ இந்த இயேசப்பாவுக்கு விரோதமா யார் யார் எழும்புறாங்கன்னா, ரோமரும் வரா, யூதர்களும் யாருக்கு விரோதமா எழுங்குறாங்க. இப்போ இந்த செய்தி, இப்ப இயேசு இப்படி அற்புதம் செய்யறாருன்னு இப்படி எல்லா பக்கம் சொல்றதுனால யாருக்கு பாதகமா முடியுதுன்னா, இயேசுப்பாக்கு இது பாதகமா முடியுது. அதனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, இந்த காரியத்தை என்ன பண்ணாது, நீ சொல்லாத அப்படின்னு என்ன பண்றாரு, இந்த மகனுக்கு எச்சரிக்கையா சொல்றாரு. இதை நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது. நம்ம வீட்டுல கூட சொல்லுவோம்ல, நம்ம பிள்ளைங்க நம்ம சண்டை போறதை பார்த்தாங்கன்னா, ஸ்கூல்ல யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது. யாராவது போன் பண்ணாங்கன்னா, அப்பா வீட்டு இருக்காரான்னு கேட்டா என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது. என்ன அப்படின்னு என்ன பண்ணிருக்கீங்க? நிறைய இந்த மாதிரி எச்சரிக்கைகளை பிள்ளைகளிடத்துல சொல்லி வச்சிருக்கிறீங்க. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, கீழே பார்க்கல. அடுத்து 2வது 44வது படிக்கு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அடுத்து சொல்ற, நீ முதல்ல யாருக்கு என்ன பண்ணாத, சொல்லாத. அடுத்து சொல்றாரு, இத முதல்ல யார்கிட்ட போய் காமி, ஆசாரியன் இடத்துல போய் காமி. ஏன் அப்படின்னா, இயேசப்பா ஒரு கலாச்சாரத்துல ஒரு இயேசப்பத்திய வானத்திலிருந்து வந்திருந்தாலும், அவர் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துல ஒரு குறிப்பிட்ட அமைப்பு கீழே என்ன பண்ணாரு, வாழ்ந்தாரு. இப்போ ஒரு குஷ்ரோகி வெளியே இருக்கிறான்னா, அவன் உள்ள வரணும் அப்படின்னு யாரோட அனுமதியோட வரணும், ஆசாரோட அனுமதியோட தான். ஆசாரிய பார்த்து இவன் குஷ்ரோகி இவனை விட்டு நீங்கிருச்சுன்னு அவன் சர்டிபிகேட் கொடுத்தா மாத்திரம்தான் அந்த குஷ்ரோகி பாளையத்துக்குள்ள வரணும். அதனாலதான் இயேசுப்பா சொல்றாரு, இயேசுப்பா ஆசாரியனுக்கு விரோதமானவர் அல்ல. அதனாலதான் போய் முதல்ல யாரு காமி, நீ ஆசாரியனுக்கு காமிச்சு அவரு சொல்லுவாரு, உன் குஷ்ரோகம் நீங்கிருச்சு, இனி என்ன பண்ணலாம், நீ பாளையத்துக்குள்ள போலாம், உன் ஃபேமிலியோட இருக்கலாம், உன் குடும்பத்தோட இருக்கலாம்,
சொந்தக்காரோட இருக்கலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, ப்ரொக்ளைம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த குஷ்டரோகிய ஏத்துக்குவாங்க. அடுத்து சொல்றாரு, மோசே இதற்குன்னு என்ன பண்ணிருக்காரு, ஒரு காணிக்கைகளை என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு. அதெல்லாம் நீ செலுத்தி முடிச்சுட்டு எங்க போகணும், பாளையத்துக்குள்ள போகணும். ஏன் அப்படி இயேசுபா சொல்றாரு அப்படின்னா, ஆசாரியனுக்கு ஒண்ணு தெரியும், தேவனை தவிர இந்த குஷ்டரோகிய யாரும் என்ன பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது. அதனால இந்த ஏன் இயேசுப்பா இத அழுத்தமா சொல்றாரு அப்படின்னா, இயேசுதான் தெய்வங்கிறத யாருக்கு போய் காண்பி, ஆசாரியனுக்கு போய் என்ன பண்ணி காண்பி. நீ மத்தவங்க இடத்துல போய் என்ன பண்ணுவானா, நேரம் எங்க போ, ஆசாரியன் காண்பி. அவனுக்கு தெரியும், அவன் தான் கேட்பான். ஏன்னா அவனை தவிர வேற அவனுக்கு அந்த வேத அறிவு இருக்கும். அவனுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கும். நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குன்னா, தேவன் ஒரு மனுஷனை குஷ்டரோகிய சுத்தமாக்கினாதான் அவன் சுத்தமாக முடியும் அப்படிங்கறது யாருக்கு தெரியும், ஆசாரியனுக்கு தெரியும். ஆனா இந்த ஆசாரிகள் யாருக்கு விரோதமா இருக்கிறாங்கன்னா, இயேசுபாக்கு விரோதமா இருக்கிறாங்க. இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தேவனுடைய குமாரங்கன்னு யார் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னா, ஆசாரியன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த ஆசாரியனுக்கு போய் என்ன பண்றாரு, போய் காமிக்க சொல்றாரு. இப்போ யாரு காமி, ஆசாரியனுக்கு உன்ன காமி. அவன் உணர்வடையிட்டும், தெய்வம் பிதா தேவகுமாரன் என்ன பண்ணிருக்காரு, இந்த பூலோகத்துல வந்திருக்கிறாருங்கிறத என்ன பண்ணு, சாட்சியின் மூலியமா நீ காண்பிக்கிறது மூலியமா, இந்த அற்புதத்தின் மூலியமா யாருக்கு உன்ன நீ காண்பின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நடக்குது. அவன் சொல்லி அனுப்பிட்ட பின்பு 45வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும். அவனோ புறப்பட்டு போய், மெதுவா அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். பிரசித்தம் பண்ண என்ன எச்சரிக்கை வந்துச்சு அவனுக்கு, ஒருவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாதுன்னு யாரு கட்டளையிட்டது, இயேசு என்ன பண்ணாரு, கட்டளையா என்ன பண்ணாரு, சொல்லி முடிச்சு ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயான்ட்டு வெளியே போகும்போதே என்ன ஆரம்பிச்சிட்டான், பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாய் பிரசித்தம் பண்ண போய் பாளையத்துக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணிட்டு அவனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருக்காரு ஏசப்பா, யாருக்கும் சொல்லாதுன்னு சொன்னா எல்லாத்துக்கிட்டையும் போய் என்ன பண்ணாரு, இயேசு என்ன சுகமாக்கிட்டார், இயேசு என்ன சுகமாக்கிட்டார். இந்த நம்ம பார்வையில இருந்து பார்த்தா நல்லது தானே, இயேசு தானே சுகமாக்கினாரு, நல்லது தானே பண்ணா. ஏன் இயேசு இத அவன் சொல்ல வேணான்னு சொன்னா, இதை யாரு பாதிக்குது அப்படின்னா, அடுத்த வசனத்தை அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களிலே தங்கி இருந்தார். ஏன் அந்த குஷ்டரோகியை பார்த்து நீ ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, ஏன் சொல்லாத அப்படின்னா, நான் இன்னும் என்ன பண்ணுவோம், பாளையத்துக்குள்ள உன் ஊருக்குள்ள நான் வரணும், நான் இன்னும் அநேக ஊழியங்களை அநேக மினிஸ்ட்ரி என்ன பண்ணணும் செய்யணும். உன்ன மாதிரி அநேக வியாதியில வேதனை இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க, பாளையத்துக்குள்ள அநேக வெளியரங்கம் இப்போ பாளையத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப இயேசுவால இப்ப என்ன பண்ண முடியல, ஏன் இப்ப பிரசித்தமான எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை தேடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசுடைய நோக்கம், இந்த இயேசுவின் பிரயாணத்துல இயேசுவின் ஊழியத்துல அற்புதத்துக்கு இயேசுப்ப என்ன பண்ணிருக்க மாட்டாரு, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு. எல்லா இடத்திலும் இயேசு தம்முடைய வார்த்தையை தான் என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுத்துவார். அநேகர் இயேசு மூலியமா சுகம் அடைஞ்சாங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்ணல, இயேசுவை பின்பற்றல. இயேசு அதனால அற்புதத்தின் மூலியமா வர்றதுனால, அற்புதத்தின் மூலியமா ஒரு ஜனம் வர்றதுனால இயேசு அதுல என்ன பண்ண மாட்டாரு, களி கூற மாட்டார். திரளான ஜனங்க வராங்க, நான் அற்புதம் செஞ்சுட்டேன், எல்லாரும் என் பட்டணமே என்ன பண்ணுது, என்ன பின்பற்றி வருதுங்கிறது இயேசு என்ன பண்ண மாட்டாரு, விரும்ப மாட்டார். வெறும் அற்புதத்தின் மாலம் மாத்திரம் உங்க வாழ்க்கைய நீங்க கட்டணும்னு நினைச்சீங்கன்னா, ஏன் என் வாழ்க்கையில நடந்தா நான் மாறிடுவேன், என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை மாறி நான் மாறிடுவேன்னா, நீங்க ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடையவே முடியாது. வார்த்தையினால மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கைய பலப்பட
முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்த முடியும். ஊருக்குள்ள இயேசு வந்தார்னா இயேசுடைய வார்த்தையினால அநேகர் என்ன பண்ணுவாரு? குணமாக்குவார். வெளியரங்கமான காரியங்கள் மாத்திரம் இல்ல, உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசு என்ன பண்ணுவாரு? பலப்படும். அதனாலதான் அந்த குஷ்டரோகிக்கு எச்சரிக்கையா என்ன பண்ணாரு? சொன்னாரு. என்ன பண்ணாரு? யாருக்கும் என்ன பண்ணாத, சொல்லாத சொல்லாத சொல்லாதன்னு ஏன் எச்சரிக்கையா கடிந்து கொண்டதோடு அவனை சொன்னார்னா, நீ சொன்னா நான் என்ன பண்ண முடியாது? வெளியரங்கமா வந்து ஊழியத்தை செய்ய உன்ன மாதிரி அநேகர் என்ன பண்ணாருங்க இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க. இன்னும் அநேக வியாதிகளால, வேதனைகளால, கஷ்டத்தினால ஜனம் இருக்குது பட்டணத்துக்குள்ள. இதை நீ சொன்ன வார்த்தையினால இப்ப என்னால என்ன பண்ண முடியல? வெளியரங்கமா வர முடியல. இயேசு வனாந்தரத்துல போயிட்டாரு. அவன் பிரசித்தம் பண்ண துணிகினார். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களிலே தங்கி இருந்தார். ஆனா எத்திசைகளிலிருந்து ஜனங்கள் அவ்விடத்தில் வந்தார்கள். ஜனங்கள் திருளத்தெல்லாம் வருகிறதுல இயேசுக்கு ஒரு விதத்துல மனதுருக்கமா இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன பண்ண முடியல? கூட்டத்துல எல்லாருக்கும் என்ன பண்ண முடியல? இயேசுவால ஊழியம் செய்ய திரளான ஜனங்க கூட்டமா கூடுறதுனால ஊழியமே என்ன பண்ணாதுங்க? இயேசுவால செய்ய முடியல. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில தான் இந்த குஷ்ரோகி யாருன்னா நம்ம தான். நம்முடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல தேவ சமூகத்துல வந்து பிரயாசப்படுறோம், அழுகுறோம், உபவாசம் எடுக்கிறோம். எதுக்கு? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் வேலை நல்லா இருக்கணும், என் படிப்பு நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்கள் அற்புதமா இருக்கணும். எல்லாருக்கும் தேவ சமூகத்துல வந்து 40 நாள், 80 நாள், 21 நாள் உபவாசம் பட்டு அழுது செபிச்சு தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரிடத்துல விடுதலையை பெற்ற நம்ம, அவர் ஒருத்தர் உங்களுக்கு இறக்க செஞ்சார். நீங்க வாழ்ந்த நாட்கள்ல, உங்க பட்டணங்களில, நீங்க வாழ்ந்த அந்த பகுதிகளில யாரும் உங்களுக்கு இறக்கம் செய்யல, எந்த பிரமாணம் உங்களுக்கு இறக்கம் செய்யல, எந்த மனுஷனும் உங்களுக்கு இறக்கம் செய்யல. ஆனா இயேசு உங்களுக்காக மனதுருகினார். மனதுருகிதான் உங்க குடும்பத்தை ஆஸ்வதிச்சார், மனதுருகிதான் உங்க பிள்ளைகளை ஆஸ்வதிச்சார், மனதுருகிறதுனாலதான் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை என்ன பண்ணாரு? அமைச்சு கொடுத்தார். எல்லாம் இயேசு நமக்கு செஞ்ச பிறகு இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? அநேக வாழ்க்கையில நம்ம பண்ற காரியங்கள் அப்படிதான். ஆண்டவர் அநேக காரியங்களை வாழ்க்கையில அற்புதமா அதிசயமா ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துறார். அந்த மனுஷன், அந்த குஷ்ரோகி அவனுடைய விருப்பத்தை தேவனிடத்துல வெளிப்படுத்துறான். ஆண்டவரே என்ன சுகமாக்கி முடிஞ்சோடனே அவனை அனுப்பல, அவனிடத்துல தான் விருப்பத்தை வெளிப்படுத்துறாரு. நீ விரும்பினதை நான் என்ன பண்ணேன்? மனதுருகி நான் செஞ்சேன். இப்போ என் விருப்பம் என்ன? இதை என்ன பண்ணாத, சொல்லாத. இது இப்போ யாருக்கு என்ன காரணம்? ஆசாரியன் உனக்கு நியமிக்கப்பட்ட பிரமாணத்தை என்ன பண்ண செலுத்து. இதுதான் பிரமாணம், இதுதான் அவனுக்கு கட்டளை. நமக்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில வெறும் அற்புதத்தை மாத்திரம் பெற்ற நம்ம, தேவன் ஆரம்ப நாட்களில இதை செய்யணும் சொல்லி உணர்த்தின காரியத்தை எத்தனை பேர் இந்த நாள்ல நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம்? தேவன் இந்நாட்கள்ல எதை நம்ம வாழ்க்கையில செய்யாதன்னு சொன்னாங்களோ, இந்த நாட்கள்ல இப்போ இந்த நிமிடத்துல நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். எதை செய்யணும்னு நீங்க ஆண்டவர் நம்மளுக்கு சொன்னாரோ அதை என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? செய்ய மாட்டேங்கிறோம். எதை நீங்க செய்யாத, இதை செய்யாத, இதை விட்டு, இது வேண்டாம், இது வந்துருன்னு எதை உணர்த்துறாரோ அத முதல்ல போய் என்ன பண்றோம்? முதல் வேலை பண்றோம். தேவன் ஆலயத்துல வந்து அற்புதத்தையும் அபிஷேகத்தையும் எல்லாம் நிரம்பி வழிஞ்சு ஆலயத்தை விட்டு வெளியே போனவனே எதை ஆண்டவர் செய்யாத, இந்த ஆலயத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து வார்த்தையை கேட்டவனே இது விற்று மகனேன்னு சொல்லி முடிச்சு வெளியே போன உடனே என்ன பண்றோம்? நம்ம அதை தொடர்ந்து அதை செய்ய துணிகரம் கொள்றோம். நம்முடைய பட்டணத்துல தேவனுடைய வார்த்தை ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு யார் தடையா இருக்கிறாங்க? உங்க பட்டணத்துல, ஒரு கிராமங்கள்ல யார் தடையா இருக்கிறாங்க?
ஆரம்பத்தில் இந்த கொஸ்டினை கேட்டு நம்ம ஆரம்பத்தில் கேட்டிருந்த எல்லாரும் பிசாச சொல்லியிருப்போம். அவனுடைய கிரியையினாலதான், அவனுடைய விக்கிரகத்தினாலதான், அவனுடைய பாவத்தினாலதான், அவனாலதான் என் பட்டணம் இப்படி இருக்கு. வசனத்தின்படி நீங்கனாலதான், உங்கனாலதான், என்னாலதான் இந்த பட்டணம் என்ன பண்ணல, இன்னும் இயேசுவ ஏற்றுக்கொள்ளல. இயேசுவின் ஊழியத்தை தடுத்தது யாரு? எந்த பிசாசு வந்து தடுத்தான் அந்த ஊழியத்தை? இயேசு கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, வெளியரங்கமாய் பகிரங்கமா தன்னுடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ணக்கூடாதபடிக்கு இயேசுவை குறிக்கு போட்டது எது? எது இயேசுவை குறிக்கு போட்டது? எதை நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை துணிந்து துணிகரமா செஞ்சதுனால அதை யார குறிக்க போட்டுச்சு? பட்டணத்துல, கிராமங்கள்ல தேவனுடைய ஊழியத்தை முடக்கிடுச்சு. ஊழியங்கிறது கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் சொல்றதுனால, இயேசு நல்லவருங்க மட்டும் சொல்றதுனாலயோ ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான், ரட்சிக்கப்பட முடியாது. தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தின் மூலியமா தான், தன்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மூலியமா தான் அநேகர் என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷன் திருப்ப முடியும். தன் வாழ்க்கையில உண்மையில, தன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வச்சுக்கிட்டு தேவனுடைய வார்த்தை நல்லவன் எப்படி நம்புவான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தில் உடையவர்களால மாத்திரம்தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். யாரால முடியாது? நான் நல்லதுதானே பண்றேன், உங்க பார்வைக்கு நல்லதா இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு இது நல்லதா இருக்கலாம், நம்முடைய எண்ணங்களுக்கு இது நல்லதா இருக்கலாம். ஆனா தேவனுடைய தரிசனத்துக்கு இது என்னது? விரோதமான காரியம். தேவனே செயல்பட முடியாத காரியத்தை நம்ம இங்க துணிந்து இங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல தேவனுக்கு பிரசித்தம் பண்ண வேண்டிய, தேவனுடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ண வேண்டிய தேவனுக்கு பதிலாக யார் நின்று இருக்கிறான்? குஷ்டரோகி நின்று இருக்கிறான். வாழ்க்கையில தான் தேவன் எதை வேணாம், ஊழியத்தை பாதிக்குது, தரிசனத்தை பாதிக்குது, உன் எதிர்காலத்தை பாதிக்குது, முற்றினு கடிந்து அன்போடு சொல்லி அனுப்பின அநேக காரியங்களை இந்த நாட்கள்ல திரும்பவும் அதை பிடிச்சிட்டு ஆண்டவரே நான் விட மாட்டேன். இது யாரை பாதிக்குதுன்னா இயேசு கிரியைகளை பாதிக்குது. நம்முடைய கிரியை இயேசுவின் கிரியைகளை, இயேசுவின் ஊழியத்தை பாதிக்குது. கிராமங்கள்ல இன்னும் ஜனங்க இன்னும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா இந்த நாட்கள் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே நீங்க எதை சொல்லணுமோ அதை நான் சொல்றேன். ஆண்டவரே நீங்க எதை செய்யணும்னு நீங்க என்னிடத்துல விரும்பி அதை மாத்திரம் என்ன பண்றேன், செய்யறேன். ஆண்டவரே என்னோட பார்வைக்கு நான் நல்லதுன்னு பட்டதை என்ன பண்ண மாட்டேன், இனி செய்ய மாட்டேன்னு கொடுக்கிற இருதயத்தை நமக்கு சபையாருக்கு தந்துருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் தன்னை அர்ப்பணிக்கிற விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடி அப்படியே எழுந்துரும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே மட்டுமா நம்முடைய வார்த்தையின் மூலியமாய் எங்களோட இடைப்பட்டதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து வாழ கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்திருங்க. இந்த நாள் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. இந்த வாரம் முழு பிரயாணத்தை எங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிச்சிருங்க. தேவைகள் இந்த வாரத்தின் ஆண்டவரே நீங்க சந்திச்சிருங்கப்பா. இந்த நாள் என்ன நோக்கத்தோடு அப்பா ஆண்டவரே என்ன காரியத்தோடு வந்திருக்கிறார்களோ இந்த நாளிலே அதை அவர்கள் இருதயத்தில் நீங்க தந்து அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் குடும்பமாய் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும், சுகமாயிருக்கணும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீரான். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.